நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 111. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We ask, Lord, that you will speak to us through your word. We pray and ask this in Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். ரட்சிப்பின் ஆதாரம், proof of salvation. Now, if someone asked you what proof you have that you are saved from your sin, what would you answer them? இன்றைக்கு உங்களிடத்திலே நீங்க உங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு ஆதாரம் எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதாரம் எதுவாய் இருக்கும்? What evidence shows that you are a genuine follower of Christ? நீங்க தீவிரமாக இயேசுவை பின்தொடர்கிறீர்கள் என்ற அந்த ஆதாரம் என்னதாக இருக்கும்? How can others be convinced that you are truly following Christ? மற்றவர்கள் நீங்க உண்மையாக இயேசுவை பின்தொடர்கிறீர்கள் என்று நம்பத்தக்க, அவர்களுக்கு நம்பத்தக்க கூடிய காரியங்கள் எதுவாக இருக்கும்? In today's gospel reading, we read about Zacchaeus, who through his action demonstrated that Jesus had truly saved him from his sins and he was serious about following him. இன்றைக்கு படிக்க கேட்ட சுவிசேஷ பாகத்திலே சக்கேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் உண்மையாக தேவனால் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு அவன் உண்மையாக இயேசுவை பின்தொடர்கிறான் என்ற ஆதாரம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டன. In Luke chapter 19, we read about a man called Zacchaeus, a chief tax collector. லூக்கா 19வது அதிகாரத்திலே சக்கேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனை நாம் அறிமுகமாகப்பட்டிருக்கிறோம். Tax collectors were considered traitors in those days because they worked for the Romans who were conquering the Jews at those times. அந்நாட்களிலே ஆயக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டார்கள். என்றால்
ரோம சாம்ராஜ்யம் அந்நாட்களிலே யூதர்களே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆகையாலே இந்த ஆயக்காரர்கள் யாருக்கு வேலை செய்தார்கள் என்றால் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு வேலை செய்து வரி வசூல் பண்ணினாலே அவர்களே யூதர்கள் எப்படி கருதினார்கள் என்றால் துரோகிகள் என்ற அவர்கள் யூதர்களாக இருந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், வேலை செய்கிறார்களே என்று அவர்கள் கவனிக்கும் பொழுது இவர்கள் நம்முடைய ஜனத்தில் ஒருவர் அல்ல, ஆனால் இவர் உண்மையாக ஒரு துரோகி, நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு துரோகியா இருக்கிறான் என்று அப்படிப்பட்ட விதத்திலே அவர்கள் ஆயக்காரர்கள் கருதப்பட்டார்கள். பணம் பறிப்பது நிமித்தமாக அவர்கள் தனிப்பட்ட விதத்திலையும் அவர்கள் பயனடைந்து விட்டார்கள். நன்மை அவர்களுக்கு என்று நன்மை உருவாகியது. The tax collectors in those days were known to extort money, to benefit personally from collecting taxes. As a result of such practices, tax collectors often became very wealthy and were not liked by the Jews at all. அந்நாட்களிலே இந்த பணம் இந்த வரி வசூல் பண்ணுவதனாலே, வரி எடுத்துக்கொள்வதனாலே இந்த ஆயக்காரர்கள் தனிப்பட்ட விதத்தில் எப்படியாச்சும் பயனடைய வேண்டும் என்று சொல்வதனாலே அவர்களுக்கென்று அவர்கள் வரி மட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், வரிக்கு மேலாக சில பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு தனக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆகையாலே அவர்கள் மிக ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். இந்த காரியங்களை எல்லாம் செய்வதனாலே யூதர்கள் பெரும்பாலுமே ஆயர்காரர்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் இராது. Because the Jews who were working as tax collectors behaved in such ways, the society at large, the Jewish society at large, did not have a good opinion of them. They often were considered as sinners. அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். ஆனால் இந்த வேத பகுதியில் நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், சக்கியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வெறும் ஒரு ஆயக்காரன் மட்டுமல்ல, ஆனா ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தான். ஆகையாலே அவன் பல மடங்கு ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். Zacchaeus was not just a tax collector, but scripture says that he was a chief tax collector, which meant he was pretty rich. This Zacchaeus ran ahead of Jesus to see him. இந்த லூக்காவின் எழுதப்பட்ட அந்த சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே சக்கியு என சொன்னப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக ஓடினான். ஏனென்றால் அவன் குள்ளனானபடியினாலே இயேசுவை பார்ப்பதற்கென்று அவன் காட்டாத்தி மரத்தின் மீது ஏறி இயேசுவை கவனிக்கும்படியாக இயேசுவுக்கு முன்பாக அவன் ஓடினதை நம்ம விவரிக்கிறதை கவனித்து பார்க்கிறோம். Zacchaeus ran ahead of Jesus, and because he was a short man, he climbed up a sycamore tree to get a glimpse of Jesus. Now when Jesus notices Zacchaeus, he informs him that he wants to stay in his house. ஆண்டவராக இயேசு சக்கேயுவை கவனித்த பொழுது, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சக்கேயுவை பார்த்து சொன்னதை நாம் கவனித்து பார்க்கிறோம். In those days, staying with someone expressed acceptance of that person, which is why the people around Jesus grumbled why Jesus was doing such a thing, because he was accepting a sinner. அந்நாட்களிலே ஒரு வீட்டிலே தங்க வேண்டும் என்றால் அந்த வீட்டு வசிக்கிறவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆதாரமாக இருக்கிறது. ஆகையால் தான் சுற்றி உள்ளவர்கள் இயேசு செய்த காரியத்தை, கேட்ட காரியத்தை அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். When Zacchaeus knew that Jesus had accepted him, Zacchaeus showed signs of repentance by making right what he had done wrong. இயேசு தன்னை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வீட்டிலே வரப்போகிறார் என்று அவர் அதை புரிந்து கொண்ட பிறகு உடனடியாகவே மன திரும்புதலின் கனியை அவன் காட்டுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அவன் செய்த தப்புகளை அவன் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம கவனித்து பார்ப்போமா? இங்க சக்கேயு இயேசுவோடு இருக்கக்கூடிய அந்த உறவினாலே, இயேசு அவனை ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த புதிதான உள்ள அந்த உறவினாலே ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே அடைகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Zacchaeus' relationship with Jesus, because Jesus accepted him, and now Zacchaeus had a new relationship with Jesus, that relationship with Jesus caused a change within himself. He started making amends for the wrongs committed, and this making amends for the wrong committed is not a new idea. John the Baptist had already expressed this in Luke chapter 3:8. இந்த செய்த தப்புகளை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமானது ஒரு புதிதான ஒரு கருத்து அல்ல. யோவான் ஸ்நானகன் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் என்ன சொல்கிறான் என்று கவனித்து பாருங்கள். மன திரும்புதலின் கனியை கொடுக்க வேண்டும் என்று அவன் அந்த நேரத்திலே சொல்கிறதை கவனித்து பார்க்கிறோம். லூக்கா 3:8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்,
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறான் என்றால், நீங்க எந்த இனத்தில் இருப்பதினாலே அந்த இனத்தின் மீது நீங்க நம்பிக்கையா இராதீர்கள். ஆனா உண்மையான மன திரும்புதல் எதன் மூலியமாக கவனிக்கப்படும் என்றால், அந்த மன திரும்புதல் உள்ள அந்த கனியை நீங்க காட்டுவீர்கள் என்று யோவான் ஸ்நானகன் அது சொல்கிறதை கவனித்து பார்க்கிறோம். Just by being a part of a nation, by being a Jew, does not qualify you into the kingdom of heaven, but you must show signs of repentance. And that's what John the Baptist has said. Zacchaeus also knew that when making amendments to show repentance, one must return more than the damage incurred. ஜக்கியு கூட பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வசனங்களை நன்றாக அறிந்திருந்தான். ஒருவன் ஒரு தப்பை செய்யும் பொழுது அந்த தப்பை அனுபவித்த அந்த மனுஷன் அனுபவிப்பதை விட அதிகமாகவே அவன் கொடுக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று அவன் நன்றாக அறிந்தான். இந்த வசனங்கள் யாத்திராகமம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் படிக்க வாசிக்க கேட்போமே. This particular aspect of returning more than the damage incurred is found in Exodus chapter 22 verse 1 and in Numbers 5:7. Let's have that read. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளை பதிலாக கொடுக்க கடவன். 4 தரம் அவனுக்கு மறுபடியுமாக கொடுக்க வேண்டும். நீ ஒரே ஆட்டை நீ எடுத்து விட்டால் 4 ஆடுகளை நீ கொடுக்க வேண்டும். 4 முறை மேலாக நீ கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கிறோம். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். அங்க என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு 5இல் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். அதிகமாய் கூட்டி அவன் செலுத்த வேண்டுமாம். இந்த அதிகமாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் எவ்வளவுனா 20%, 20% more. If you have caused some sort of a loss or if you have sinned, then you need to give 20% more than what you have done by the sin that you have incurred, by the damage that you have incurred. நீ செய்த தப்புக்காக நீ அதிகமாக 20% மேலாக நீ அவனுக்கு கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று இந்த 2 பாகத்திலையும் நாம் கவனிக்கிறோம். அதாவது ஒருவன் ஒரு சேதத்தை அனுபவிக்கும் பொழுது, ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுக்கு ஒரு சேதம் அங்கு நடைபெறும் பொழுது, அந்த சேதத்தை சரிப்படுத்துவதற்கு அதிகமாகவே, சேதத்தை அனுபவித்ததை விட அதிகமாகவே நீ காட்ட வேண்டும், அதிகமாகவே நீ கொடுக்க வேண்டும். இதுவே மன திரும்புதலின் அது ஒரு அடையாளமாக, ஆதாரமாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நம்ம கவனித்து பார்க்கிறோம். In the Old Testament itself, it shows that in order to show genuinely that you are wrong, you have wronged someone and you acknowledge that you have done something wrong and you have repented, you need to give more than the damage incurred. That would show that you are genuinely repentant. Because to give back what the damage has been incurred just means that you are just going by the law. But to give more is to show that you are truly repentant of what you have done. அதிகமாக கொடுக்கும் பொழுது அது மன திரும்புதலினுடைய கனியாக, அது மன திரும்புதலினுடைய அடையாளமாக, ஆதாரமாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனித்து பார்க்கிறோம். And Zacchaeus decided that the love of money that drew him to extort from the people should also no longer have hold over him. And Zacchaeus here begins to not just give 4 times over what he has defrauded people, but he also had decided to give away the money to those who are in need. அந்த ஜக்கியோஸ் செய்த காரியத்தை, மன திரும்புதலுடைய கனியை கவனித்து பாருங்களேன். யாருக்கெல்லாம் தேவையா இருக்கிறதோ தன்னை இருக்கக்கூடிய பங்கை அவன் கொடுக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். எந்த பணம் அவனை ஈர்த்ததோ, எந்த பணத்தின் மீது அவனுக்கு ஆசை இருந்ததோ அந்த பணத்தை அவன் கொடுக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறான். அதுக்கு மேலாக
தவறு செய்தவர்களுக்கு அவன் அதிகமாகவே மேலாகவே அவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். இந்த 2 காரியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது மன திரும்புதலினுடைய கனியை அவன் காண்பிக்கிறான். Just by giving back more than what he has defrauded people, and to also to push away that money that he had first an interest over, now he gives away that money to show that he is truly repentant and there is a change in his heart. அவருடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் இருக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Then Jesus declares to him, salvation has come to Zacchaeus' house because he had shown signs of repentance. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை என்ன கவனித்து பார்க்கிறோம் என்றால், இயேசு அவனிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், மெய்யாகவே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. அது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. ஆபிரகாமின் சந்ததியில் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மன திரும்புதலின் கனிகளை கொடுக்கும் பொழுது தான் இயேசு சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று அவர் அறிக்கையிடுகிறார். Now, to be the part of Abraham's descendants is to mean that you are part of the covenant people of God. And people who are part of the covenant people of God would show signs of repentance, fruits that will show that one has repented. And how does one show that? By doing by making right that which is wrong. எது தப்பு செய்தானோ அதை சரிப்படுத்துவதற்கென்று முன்வரக்கூடியவன் தான் உண்மையாக தேவனுடைய ஜனத்தில் ஒருவனாக இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் தெரியுமாங்க? உண்மையாக மன திரும்புதல் கனியை கொடுக்கும் பொழுது தான் ரட்சிப்பை ஒருவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. Because Zacchaeus demonstrated that his love for Jesus and his faith in Jesus outweighed his ill-got gains. This is what true repentance looks like. பிரியமானவர்களே, உண்மையான மன திரும்புதலின் கனி இப்படித்தான் இருக்கும். உண்மையான மன திரும்புதலின் கனி என்ன செய்யும் என்றால், வெறும் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செய்யாது, அது ஒரு தப்பு நடந்துவிட்டது என்று அங்கீகரித்த பிறகு அதை சரிப்படுத்துவதற்கு வெறும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் செய்யாதபடிக்கு அதுக்கு மேலாக செய்து நான் உண்மையாக மனம் திரும்புகிறேன் என்று அதை காட்டக்கூடிய அந்த கனியும் அந்த மனுஷன் காட்டுவான். இதுதான் ரட்சிப்பின் ஆதாரம். This is, my friends, proof that salvation, you and I are experiencing salvation of God in our life. தேவனுடைய ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஆதாரம் என்னவென்றால், மன திரும்புதலின் கனியை நாம் காட்டுவோம். Faith, my friends, in Jesus can be seen. விசுவாசமானது காண முடியுங்க, காண முடியும். இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தை நம்ம ஜனங்கள் காண முடியும், நாமும் அதை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கே எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நம்ம கவனித்து பார்ப்போமே. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களை கவனித்து பாருங்கள். விசுவாசத்தின் கிரியையை பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற. அப்படி என்றால் விசுவாசத்தின் கிரியைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும், அதை அங்கீகரிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். You and I can see and experience words of faith. So faith in Jesus is not a private thing. நீங்களும் நானும் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசமான ஒரு தனிப்பட்ட முறையிலே பார்க்கக்கூடியது மட்டுமல்ல, ஆனால் சுற்றி உள்ளவர்கள் கவனிக்கக்கூடிய விதத்தை நாம் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று அதை அனுபவிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டிலும் கூட இந்த வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நம்ம கவனித்து பார்ப்போமே. This is also said in the Old Testament. So it is not just a New Testament phenomenon, but this is also said in the Old Testament. We read that in Isaiah chapter 1 verses 13 to 17. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்,
தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்துப் போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்வதிலே விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள் என்று இந்த வார்த்தைகளை நான் கவனித்து பார்க்கும் பொழுது அது பார்க்கக்கூடிய காரியங்கள், அதை அனுபவிக்கக்கூடிய காரியங்கள். All these verses indicate that faith in God can be seen and repentance can be experienced and noticed. The proof that Jesus has saved us and that we are following him is seen in our works, my friends. பிரியமானவர்களே, உண்மையாக இயேசு நம்மை ரட்சித்தார், நாம் அவரை தீவிரமாக பின்தொடர்கிறோம் என்று எப்படி ஜனங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால், நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக நாம் மன திரும்புதலின் கனியை ஜனங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாக இந்த மனுஷி இயேசுவை பின்தொடர்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். Zacchaeus showed his faith in Jesus by making amends and giving away the very thing that tempted him in the first place. அவனே மயக்கிய முதல் காரியம் பணம், அதையே முதலாவது விட்டு கொடுக்க அவன் ஆயத்தமாய் இருந்தான். அதை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, அது மனத்திரும்புதலின் கனியை அது வெளிப்படுத்தினது. எந்தெந்த தப்பெல்லாம் அவன் செய்தாலும் அதை சரிப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். எது முதலாவது அவனை மயங்கியதோ, பணம் அதை மயங்கியதோ, அதே அவன் விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கான். The very thing that drew him, the very thing that tempted him, he wanted it to have no control over him, and he started to give it away. My friends, it is far more convincing to someone seeking God to see your changed life than to hear the preaching of the word of God on a Sunday morning. ஒரு மாறப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை பார்க்கிலும் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் உண்மையாக இவர் இயேசுவை பின்தொடர்கிறார், இயேசுவை நம்ப அவர்கள் முன் வருவார்கள். Far often it's so much more convincing to see a changed life than to hear a sermon on a Sunday morning. Don't get me wrong, people can change through a Sunday morning service. But far more effective it is when people come in contact with a changed life through Jesus Christ. ஆனால் இயேசுவினாலே மாறப்பட்ட ஒரு மனுஷனோடு ஜனங்கள் சந்திக்கும் பொழுது அதுவே ஜனங்கள் உண்மையாக இந்த இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் அங்கீகரிப்பார்கள். Today, my friends, who have you wronged? What have you done concretely to show that you have repented? இன்றைக்கு யாருக்கு தப்பு செய்து விட்டோம்? உண்மையாக நான் மன திரும்பி விட்டேன் என்று எந்த வகையிலே நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள்? To God and to the ones whom you have wronged. ஆண்டவருக்கும் சரி, நீங்க சுற்றி உள்ளவர்களே நீங்க தப்பு செஞ்சீங்களே அவர்களுக்கு சரிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? That is the proof that God's salvation is at work in our lives. அதுவே பிரியமானவர்களே ரட்சிப்பின் ஆதாரமாக இருக்கிறது. இயேசு நம்மை ரட்சித்தார், அவருடைய ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அது ஆதாரம் என்னவென்றால் மன திரும்புதலின் கனியை காட்டுவது. My friends, I want to lead you in prayer. இந்த நாளிலே உங்களை ஜெபத்திலே உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். நான் ஜெபத்தில் நடத்தும் பொழுது நாம் மௌனமாக இருந்து கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமாக. Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயங்களிலே யாருக்கு எதிராக தப்பு செஞ்சோமோ, யாருக்கு எதிராக கேடு செய்தோமோ,
எப்படி அதை சரிப்படுத்துவது என்று மன திரும்புதலின் கனியை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் தப்பு செஞ்சோமோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தினோமோ, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த நாளிலே தைரியமாக நீ செய்ய சொல்லக்கூடிய காரியத்தை நாம் செய்ய எங்களுக்கு நீ அந்த பலத்தை கொடுக்கும்படியாகவும் அந்த வாய்ப்பை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray as your Spirit reminds us of the wrongs that we have done to people. Help us, Lord, to be bold enough to make amends. Lord, we ask that you grant us strength and the opportunity to make right that which we have wronged. யாருக்கெல்லாம் தப்பு செஞ்சோமோ, எந்த இடத்தெல்லாம் தப்பு செஞ்சோமோ, அதை சரிப்படுத்துவதற்கு எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பீராக, அந்த புரிந்துணர்வை வெளிப்பாடை கொடுப்பீராக. May you grant us that awareness and the revelation to whom that we should make right, Lord. We ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.